தேகம் எங்கிருந்து வருகிறது? 1. நமக்கு உயிருக்கு உடம்பு என்கின்ற தேகம் எவ்வாறு வருகிறது? உயிர்கள் எத்தகையது என்பது அறிந்து கொள்ள உங்களுக்கு விருப்பம் இருப்பதாக தெரியவில்லை. வயிறு புடைக்க, உடல் பெருக்க உண்டு நாளும் நன்றாக நிம்மதியாக தூங்குகிறீர்கள். மனமும் வாயுவும் கட்டுக்குள் கொண்டு பொய் வாழ்க்கையிலேயே இன்பமும் துன்பமும் அடுத்தடுத்து வருவதை எண்ணி எண்ணி மெலிந்து நலிந்து விடுகிறீர்கள். என்னவே உங்களின் செயல் ஏழை உலகீர். 2. அரசு பணிகள் மனிதனுக்கு தடையாக இருந்தால் அதை விடுத்து தேகத்தை செம்மையாக்கிக் கொள். லுங்கள் உடல் செம்மையான பின் சிவனருளால் மீண்டும் உத்தியோகம் சம்பாதித்துக் கொள்ளலாம். 3. இறந்தவர்கள் மீண்டும் உயிர் பெற்று வரும்போது அது ஞானக்கண் நோக்கமாகும். ஆதலால் உயிர்கள் தேகம் எடுத்து ஞானத்தோடு வருவார்களா அல்லது முன்பிருந்த அறிவோடுதான் வருவார்களா என்றால், இந்த மானிட தேகம் ஆண்டவனது படைப்பல்லவா, மாயையின் படைப்பாகும். முன்பிருந்த ஞான அஞ்ஞானத்தோடுதான் வருவார்கள். ஆனால் எள்ளளவு ஞானச் சிறப்பு பெற்று வருவர். எனவே மீள அருள் தரிசன சிறப்பால் மந்தம் நீங்கி ஞானம் விளங்கும். 4. சுக்கிலம் 3 பிரிவு உண்டு. அது 2.5 வராகன் எடை இருக்கும். நச்சுத்தன்மை ஒரு பாகம், சாதாரணம் ஒரு பாகம், அமுதம் அரை பங்கு. ஆக இந்த பாகம் 2.5 சுக்கில மேற்படி முறையே பெண்களுக்கும் ஸ்ரோணிதம் இருக்கும். ஸ்ரோணிதத்தின் மேல் கடவுள் ஆவி உருவாயிருப்பார். உடலுறவு காலத்தில் நச்சுத்தன்மை பாகம் வெளிப்பட்டால் தேகத்திற்கு இழப்பு உண்டாகும். சாதாரண பாகம் வெளிப்பட்டால் பிணியாம். அமுத பாகம் வெளிப்பட்டால் பிள்ளை பேறு உண்டாகும். இந்த முறையால் அடிக்கடி உடலுறவு கொண்டால் பிள்ளை பேறு அடைவது என்பது இயலாது. 5. இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு உடல் விரைவில் இழப்பு நிகழ்வதற்கு 2 காரணம் உண்டு. அவைகளில் ஆகாரம், மைதுனம். ஆகாரத்தால் 9 பங்கு இழப்பு, மைதுனத்தால் 1 பங்கு இழப்பு ஏற்படுகிறது. எவ்வாறெனில் பிண்ட உற்பத்தி காலம் தொடங்கி இறந்து போகிற பரியந்தம் வரை ஆகாரம் உண்டு. இது இயற்கையாகும். சேய வாலிபம், மூப்பு ஆக இந்த பருவ காலங்களில் மைதுனம் கிடையாது. கௌமாரம், யனமாக 2 பருவங்களில் மைதுனம் உள்ளது. இந்த பருவங்களில் பிணியாலும் உறக்கத்தாலும் வறுமையாலும் பசியாலும் பல்வேறு வகையாலும் மைதுனம் தடைப்படும். இந்த காலத்திலும் உணவு எடுப்பதிலும் சிரமமாகும். இந்நிலையில் சுத்த சத்துவ உணவுகள் எளிதாக உண்டு ஆயுள் விருத்தி செய்வது சுத்த சன்மார்க்க ஏற்பாடாகும். 6. மனித தேகமே சொர்க்கமாகவும் நரகமாகவும் உள்ளது. அவ்விடங்கள் பிரமபதம், விஷ்ணுபதம், ருத்ரபதம், மகேசபதம், சதாசிவபதம் ஆக இவைகளாகும். இந்த மனித தேகத்தில் கண்ட முதல் உச்சி வரையில் உள்ள பதங்களுக்கு சொர்க்கம் என்று பெயர். நரகம் என்ற தீமைகளுக்கு இடம் உந்தி முதல் குதம் வரையாகும். இயமன் இருக்கும் இடம் குதத்திற்கு இடது பாகமாகும். 7. இந்த தேகத்தை அலட்சியம் செய்யாமல் மிகவும் விழிப்புடன் பொன்போல் அவசியம் பாதுகாக்க வேண்டும். 8. மனித உடலாகிய இதனை அழியாமல் மெய்யுடலாக்கினால் சிவானந்தத்தில் இறையருளில் திளைக்க வைக்கும். 9. தோலுடம்பாலான இந்த தேகம் ஒளி வடிவமாக்கிக் கொள்வதே மரணமில்லா பெருவாழ்வாகும். 10. செம்மண் கல்லினால் வாழ்வதற்கு வீடு கட்டுவது போல் இந்த தேக வாழ்க்கை மனம் முதலான கரண இந்திரியங்களால் சிவ வாழ்க்கைக்கு கடவுளால் கட்டிக் கொடுக்கப்பட்ட தேகம் ஒரு சிறிய வீடாகும். 11. இறைவனின் அருளை பெற விரும்புவோர் தோலுடம்பால் செய்த ஈன உடல் மீது இச்சை வைக்கலாகாது. 12. எம் குலம் எம் இனம் என்பது எல்லாம் 96 அங்குலம் உள்ள உடலுக்குள் அடங்கிவிடுகின்றன. 13. பணத்தை புதைக்கும் நீங்கள் பிணத்தை புதைக்க மறுப்பதற்குரிய காரணம் எனக்கு புரியவில்லை. 14. பரன் வழங்கிய இந்த உடலை நெருப்பிலிடக்கூடாது, புதைத்தல் வேண்டும். 15. இந்த உயிர் குடியுள்ள தேகத்திற்கு ஞான அமுதம் கிட்டும்போது ஊன் உடல் ஒளி உடலாக ஓங்கி விளங்கும்.